கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா வழங்குவோர் நம்ம கார்ட்டூன் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உன் பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே டி. அப்புறம் என்னடி எத்தனை ப்ரொபோசல் வந்துச்சு, எத்தனை கிஃப்ட்ஸ் வந்துச்சு? அடி போடி நீ வேற. உனக்கே என் பர்த்டே வந்துச்சு. வேற யாருக்கு என் பர்த்டே ஞாபகம் இருக்க போகுது? அதெல்லாம் நினைப்பு வச்சிருப்பா நம்ம ஹீரோ சார். என்னது ஹீரோவா? யாரடி சொல்ற நீ? அதான்டி ரெண்டு பேரும் எப்பயும் போல பூனையும் நாயும் மாதிரி சண்டை போட்டு விளையாடிட்டு இருப்பீங்களே. டேய் அவனை ஏடி நல்ல காலையில இது பண்ற? வீக்கடி. அவ கரெக்டாக தாண்டி சொல்கிறா. என்ன கிஃப்ட் இன்னும் வரலையா? அங்க பாரு, அவளே உன்னை கலாய்க்கிறா. அவதானே அவனை அன்புவை லவ் பண்றா. சும்மா இருடி, நீ வேற அவளை கேட்டு போகுது. என்ன என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மீனா, சும்மா வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓ ஓகே ஓகே. ஹாய் ரோசி, எப்படி இருக்க? ஹாய் சந்தோஷ், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ரோசி. தேவிக்கு கிஃப்ட் இப்பயே கொடுக்கலாமா இல்லை வேணாம், இவங்களா இருக்காங்க அப்புறமா கொடுப்போம். ஏட்டி தேவி, எல்லாம் ஏறிட்டீங்களா? போகலாமா? யார் முட்டி இந்த பையன்? மண்டை ஃபுல்லாக இவ்வளோ டை அடிச்சு வச்சிருக்கா. மேம் நானும் அந்த காலேஜில் தான் மேம் படிக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரிப்பா. வயிற்ற வேற கிளக்குதே. நேற்றுக்கு நல்லா சாப்பிட்ட கொழுக்கட்டை எல்லாம் வேலை செய்து போலையே, என்ன பண்ணுவேன்? ஆமாங்க ஆமாண்டி தேவி, ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? கொழுக்கட்டைலாம் சாப்பிட்டியா? சரி சரிடி. அது ஒன்றும் இல்லை மட்டி, சும்மா தான். மேம் எங்களை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க மேம். ஏம்மா டெய்லிக்கு தானே வந்துட்டு போகிறீங்க, அப்புறம் என்னம்மா? குண்டச்சி இவ வேற நம்ம இருக்க நிலமை புரியாமல் கேஷுவலாக பேசுனேன் இதை பேசுனேன்ட்டு சும்மா வாயண்டி, முடியலை. என்ன இது வயிற்ற கலக்குது? அச்சோ ரிலீஸ் ஆயிடுச்சா? ஐயோ ஆமாம் தேவி, எனக்கும் தான் அடிக்குது. உங்களுக்கும் தானா? எனக்கும் தான் தேவி அடிக்குது. ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கு. அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஐயோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாளுங்களே. நான் தானே தெரிஞ்ச அசிங்கமாயிடுமே. நல்ல வேலை இந்த குண்டச்சியாவது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா. எப்படியோ சமாளித்து ஓட்டுவோம். ஆமாண்டிய தேவி, என்னன்னு தெரில. நானும் நேற்று நைட்லேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். காரை க்ளீன் பண்ணல, அவசரத்தில் எடுத்துட்டேன். இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. எலி தான் இங்கே செத்து கிடக்கும் போல். சரி சரிடி. எப்பா எப்படியோ சமாளிச்சியாச்சு. ஐயோ என்ன மறுபடியும் வயிற்ற கலக்குது? ஏட்டி ரோசி, ஒரு நிமிஷம் இந்த பின்னாடி வந்து உட்காந்துக்கிறியா? நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். ஒன்னும் தேவி கூட பேசணும். ஏட்டி தேவி, எனக்கு என்னமோ ரோசி மேலே தான் டவுட்டாக இருக்குடி. ஆமாண்டி, நம்ம எல்லாருக்கும் ஸ்மெல் அடிக்குது, ஆனால் அவளுக்கு அடிக்கல. அப்பனா பாரு, நடிக்கிறான்னு தானே அர்த்தம். ஐயோ இவளுங்க வேற மோப்பம் பிடிச்சிருவாளுங்களே. எப்படியாவது சீக்கிரம் காலேஜ் போயிடும், இல்லைனா நம்ம மானமே போயிடும். அத்தை கிழவி அப்பயே அடிச்சுக்கிட்டான், கொஞ்சமாக சாப்பிடுடி கொஞ்சமாக சாப்பிடுடின்னு. கேட்டால் தானே வயிறு அடங்காமல் இப்போ சாப்பிட்டு நான் தானே அவஸ்திப்படுறேன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும்பாங்க. அதே மாதிரி தான் படாத பாடுபட்டுருக்கேன். இது வந்தாலும் கஷ்டம், வரலனாலும் கஷ்டம். ஐயோ அப்போ இந்த மேம் தானா?
கடவுளே, நான் வேறு பக்கத்தில் வேறு வந்து உட்காந்து டாலரேட்டே பண்ண முடியல என்னால். அப்படியே ஸ்லைட்டாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிப்போம், தெரியாத மாதிரி. ஸ்டாஃபை வேறு போயிட்டாங்க. இயற்கை காத்து எப்படி வீசுது, நல்ல வேலை. அடே மீனா, இனிமே நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்டி. நல்ல இயற்கை காத்து வீசுது. முன்ன வேற உட்காந்துட்டு அவ கூட 2 பேரும் உட்காந்து இப்பதான் நெரிச்சலா இருக்கு, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயாக இருக்குதா இப்போதான்? அவளுக்கு ஃப்ரீயாக ஆகிறதுக்கு நம்ம இதெல்லாம் சகிச்சிக்க வேண்டியதாக இருக்கே. கொஞ்சமாக சாப்பிடணும் கேட்குறாளா? என்னடி சொல்ற? சரி சரி, நான் காலேஜ் வரப்போகுது, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. ஏய் என்னங்கடி, நீங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை விட்டுட்டு நான் வேணா அங்க வந்து உட்காரவா? என்னது, இங்கே வந்து உட்காரியா? வேணாம், நீ இங்கேயே இடம் பத்தல, நீ அங்கேயே உட்காரு. உனக்கு தான் இயற்கை காற்று வீசுதில்ல. ஆமாடி, அங்கேயே உட்காரு. இங்கே 2-3 பேர் இடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். சந்தோஷ் கூடயே உட்காரு. போங்கடி, ரொம்ப தான் பேசுறீங்க. என்னை விட்டு எதனா காசிப் மறைச்சு பேசுறீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. ஏம்மா சாமி, நாங்கள் எதுவும் பேசலை, நீ அமைதியாக உட்காருமா. காலேஜ் வந்துட போகுது. ஐயோ, இவளுங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அந்த பின்னாடி இருக்க அந்த ரோசி குண்டுச்சு மேலே பழைய போட்டாளுங்க போலையே. சரி சரி, நம்ம எப்படியோ தப்பிச்சோம். இனிமேல் அம்மாவாது அழவாக சாப்பிடுவோம். காலேஜ் வந்துருச்சு. எஸ்கேப். எப்பா, மறுபடியும் முதலாந்தா. ஏடி தேவி, என்னால் முடியலடி. மறுபடியும் இப்போ சவுண்டோட வருதுடி. அடியே மீனா, நீ சும்மா இருடி, அவ்வளவுதான் காலேஜ் வந்துடுச்சு. ஐயோ, இதுங்க வேற யார் இதை பண்ணாங்கன்னே தெரியாமல் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்களே. கடவுளே, காலேஜ் எப்போ வரும்? என்னப்பா, என்ன பையா, என்கிட்ட எதனா சொல்லணுமா? என்ன நீயே தனியாக பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ மேம், இல்லை மேம், எதுவும் இல்லை. நம்ம எதுவும் தெரியாம மாரி காட்டிக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்படியே அமைதியாக இருப்போம். காலேஜ் வர வரேன். சரிப்பா, காலேஜ் வந்துருச்சு. எப்பா எஸ்கே அப்படி. எப்பா, காலேஜ் ஒரு வழியாக வந்துருச்சு. ரெஸ்ட் ரூமை பார்த்து சீக்கிரம் ஓட வேண்டியதான். ஏய் மீனா தேவி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன், நீங்க அப்படியே கிளாஸ்க்கு வந்துருங்க, நான் அப்படியே வந்துடுறேன். எப்பா, நல்ல முடிவு எடுத்துடுடி. சரி, ரெஸ்ட் ரூம் போறியா? சீக்கிரம் போயிட்டு வா. கிளாஸில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆமாண்டி, போயிட்டு வா. என்னடி, நான் ரெஸ்ட் ரூம் தானே போறேன், இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு? ஒன்றும் இல்லை. ஏய் தேவி, அவன் போயிட்டாடி. எப்பா, காரை விட்டு இறங்கணும் தான் நிம்மதியாக இருக்குது. ஒரே சஃபகேட்டடாக இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதே இல்லடி. நானும் தாண்டி. சரி வா, கிளாஸ்க்கு போற டைம் ஆச்சு. தேவி, சொல்லுங்க சந்தோஷ். அது வந்து டேய், என்னடா வந்து போய் நிறுத்திட்டு கிளாஸ்க்கு டைம் ஆச்சுடா. ஐயோ, நம்மளே எப்படியாவது இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலான்னு பார்த்தா இவன் வேற பயமுறுத்தி விடுறாளே. சொல்லுங்க சந்தோஷ். டேய் சொல்லுடா, என்ன சொல்ல வந்த? அதுவா, வேணாம், அப்புறமா கொடுத்துக்கலாம். இவ இல்லாத டைமாக பார்த்து. ஒன்றும் இல்லை, இந்த காரில் நடந்த மேட்ரு நினச்சி சிரித்தேன். ஓ, அதை சொல்கிறியா? ஏன் நீ வேற, எங்களுக்கும் சிரிப்பாக தான் இருந்துச்சு. சரி வாங்க, கிளாஸுக்கு போகலாம், டைம் ஆச்சு.